அண்ணா இப்போது எத்தனை சிலைண்ணா தோராயமாக இருக்குங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கண்ணா. சொல்லுங்கண்ணா. நாங்கள் சோழிங்கலேருந்து வந்திருக்கோம் சிலை பார்க்கறதுக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 150-200 சிலை கிட்ட இப்போ வரைக்கும் இருக்கிறது. இருக்கலாம். ஓகே. ஒன்றும் எதுவுமே பெயிண்ட் பண்ணல. மாடல் இருக்கு. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா புக் பண்ணீங்கன்னா நீங்கள் புக் பண்ண உடனே உங்களுக்கு கலர் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கலர். எத்தனை அடியிலேருந்து நான் தோராயமாக இருக்குது? மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் 6 அடியிலேருந்து 18 வரைக்கும். 18. ஓகே. இதில் அகலம் எவ்வளோ இருக்குண்ணா? இது ஒரு சிலை ஒரு சிலை அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகலமே பார்த்தீங்கன்னா 10 அடி 12 அடி 15 அடி கூட 15 அடி வரைக்கும் இருக்குது. அந்த 18 அடிக்கு வந்து 15 அடி வரும். ஓகே. 16 அடி அகலம் இருக்குது. இது லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுங்கண்ணா. அதை பார்த்து தான் நம்ம பசங்களாம் வருவாங்க. ஜம்பு வாலாஜா டு ஷோலிங்கர் போகிற வழி ஜம்புகுளம் போட்டுருவோம். ஜம்புகுளம் வேறு ரூட்டுன்னா நம்ம இந்த பக்கம் வரலாமா? இந்த பக்கம்னா நம்ம இந்த ராணிப்பேட்டை சைடு அந்த பக்கம் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னையிலேருந்து தான் லாலாப்பேட்டை வழியாக வந்தீங்கன்னா லாலாப்பேட்டையிலேருந்து ரெண்டாடி கூட்டோடு கரெக்டாக இந்த லொக்கேஷன் பேர் தாதாம்புதூர். தாதாம்புதூர். ஓகே. ஜம்புகுளம் தான் உங்களுக்கு கரெக்டாக. பட் இங்கே சோழிங்கிலேருந்து வரவங்களுக்கு ஜம்புகுளம் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ வரைக்கும் 200 சிலை கிட்ட இருக்குது. ஆமாம். வேலூர்லேருந்து வரவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னை கூட்டுரோடு. ஓகே. லாலாப்பேட்டை தாண்டி லாலாப்பேட்டை நம்ம லாலாப்பேட்டை தாண்டி வந்தீங்கன்னா இப்படி வந்து கிட்ட. சரிண்ணா. வேலூர்லேருந்து வரவங்க. ஓகே. இது பெயிண்டிங் எல்லாம் எப்போ பண்ணீங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்? 2 நாளில் ஸ்டார்ட். 2 நாள். ஓகே. நன்றிண்ணா. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸுக்கு தான் வந்துட்ருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வாங்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து எங்கே கரெக்டானா நம்ம ஷோலிங்கர்லேருந்து வந்தீங்கன்னா வாலாஜா ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த ஜம்முக்குளம் ஸ்டாப்பிங் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங் வழியாக உள்ளே ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்திங்கன்னா ஒரு 4 + ஒரு 4 8 கிலோமீட்ரு கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த தாதாம்புத்தூர்ன்ட்டு ஒரு ஊர். அங்கே தான் அந்த விநாயகர் சிலையெல்லாம் செய்கிறாங்க. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. சின்ன விநாயகர்லேருந்து 3 அடி 5 அடியிலேருந்து 15-18 அடி வரைக்கும் இருக்கான் சிலைங்க. டிஃப்ரெண்ட்ஸான சிலைங்கள் இருக்குது. சிங்கம் வாகனம், அப்புறம் குதிரை வாகனம், அதுக்கப்புறம் இந்த பாகுபலி விநாயகர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான விநாயகர் இங்கே செய்கிறாங்க. இங்கே ஃபேமஸாக இவங்க ஒரு 10 வருஷமாக வச்சுருக்காங்களாம் இந்த விநாயகர் செய்கிற ஒரு இது. இவங்களோட அந்த விநாயகர் செய்கிற சில அவங்க பேர் தான் வந்து கிருத்திவிக் என்ற அந்த பேரில் வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். சிலைங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. எல்லாமே அமேசிங்காக இருக்குது. ஒரு மாடலுக்கும் பட் ஒரே மாடல் 2 மாடல் ஒரே இது உருவமாக 2 பொம்மையும் கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸான பொம்மைங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி, முருகர் இருக்கிற மாதிரி, விநாயகர் இருக்கிற மாதிரி, விநாயகரே 2-3 இருக்கிற மாதிரி ஒரே சிலையில் டிஃப்ரெண்ட்டான. அதுக்கப்புறம் இந்த மான், மயில், அப்புறம் வந்து நம்ம மாடு இருக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்க மாதிரி, அதில் உட்காந்துட்ருக்க மாதிரி, அந்த மாதிரி நிறைய விநாயகர் இருக்கு. எப்படியும் ஒரு 200 சிலை மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அவர் செய்கிறவங்க, அவர் தான் ஓனரு. அந்த பிளேஸும் அவருக்கு தான் இது. பட் அதனால் நம்ம வந்து ஒரு சில டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஒரு 10% அப்படி டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். வெளியே நீங்கள் வாங்குறத விட இங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் வெளியே டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோலிங்கர் டு ஜம்முகுளம், ஷோலிங்கர் டு வாலாஜாவில் இருக்கிற ஹைவே, அந்த ரூட்டில் இருக்கிற ஜம்முகுளம்ன்ற ஊரில் ரைட் கட் ஆனிங்கன்னா 8 கிலோமீட்டர் தாதாம்புதூர் ஊர். தாதாம்புதூரில் தான் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எல்லா சிலைகளுமே இந்த ஒரு டிசைனில் இருக்குது. எந்த சிலை எடுக்கணும்னு எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவே நாங்கள் வெளியே போய் பார்த்தோம்னா ஒரு 10 சிலை 15 சிலை மேக்ஸிமம் ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுவும் ஒரே மாதிரி டிசைனில் தான் வச்சுருப்பாங்க. சும்மா சின்ன ஒரு டிசைன் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எப்படியும் 15 அடி விநாயகர் சிலைலாம் இருக்குது இங்கே. அந்த மாதிரி சிலைங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க.
இங்கே பாருங்கள் அங்கே அந்த ஒயிட் அந்த இன்னும் கலரிங் கொடுக்கல. ஏன்னா நாங்கள் வந்து 2 months பிஃபோரே போயிட்டோம், விநாயகர் சதுர்த்திக்கு பிஃபோரே. கலரிங் கொடுக்கவே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் நம்ம 2 months பிஃபோர் போனதுனால அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா சீக்கிரமே ஃபுல்லாகிடும். இந்த விநாயகர் பாருங்கள் வச்சுருக்காரு, 6 packs வச்சுருக்காரு இந்த விநாயகர். அப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒரு டிசைனான விநாயகர். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தெருவில் வந்து நம்மளுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக நாங்கள் வாங்கினது வந்து 11 அடி சிலை. எப்படியும் ரேட்டு சொன்னாங்க. பட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு நான் நீங்கள் சொல்லலை வீடியோவில். பட் எல்லாமே 18 அடி வரைக்கும் இருக்குது. 18 அடி உயரம், வித்து வந்து ஒரு 6 அடி 7 அடி 6 அடி 7 அடி அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்குங்க. கண்டிப்பாக ரேட்டு பெஸ்ட்டாக தான் சொல்கிறாரு. தேங்க்யூ, வெல்கம்.